தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/10/2025 சனிக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் காலை 7:22 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு சனி பிரதோஷம், மகா பிரதோஷம் என்பார்கள். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். நந்தி நந்தி வந்துடுக நலங்கள் யாவும் தந்திடுகன்னு ஒரு பாட்டு. அதில் பொன்னார் மேனியன் ஆனவனை, புலியின் தோலை அணிந்தவனை, மின்னார் செஞ்சடை மீதனிலே மிளிரும் கொன்றை புனைந்தவனை, உன்னால் தானே கூட்டி வர உடனே முடியும் என்பதனால் விண்ணப்பம் நான் விடுக்கின்றேன், விரைவில் நந்தி வந்துடுகன்னு ஒரு வரி உண்டு. அதாவது நந்தி என்ன பண்ணுது அப்படின்னா, பரம்பொருளை சுமந்து வருது. பரம்பொருளை சுமந்து வருகின்ற அந்த நந்தி நமக்கு நம்ம இல்லத்திற்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அந்த பரம்பொருளையும் கூட்டி வர சொல்லணுமா. நந்திக்குள்ள பதியங்களை பாடி மாலை நேரத்திலே பிரதோஷ நேரத்திலே நம்ம வழிபட்டோம் அப்படின்னா மிக அற்புதமான பலன் கிடைக்கும். பொதுவாகவே இந்த நந்தியில் சில வித்தியாசமான நந்தி இருக்கு. நம்ம பக்கம் வாயும் சாமி பக்கம் வாழும் இருக்க நந்தி இருக்கு. மூக்கணாங்கயிறு போட்ட நந்தி இருக்கு. சென்னையில் குறுங்காலீஸ்வரர் கோயில் அற்புதமான ஒரு கோயில். அந்த ஆலயத்தில் இடதுகால் தூக்கி வைத்து இடர்களைந்த நாயகின்னு அந்த அம்மனுக்கே பேரு. மூக்கணாங்கயிறு போட்ட நந்தி அப்படிம்பாங்க. அதாவது இந்த நந்தி வழிபாட்டில் நம்ம மேற்கொள்கிற பொழுது நந்தியை வச்சு உற்சவ விக்கிரகத்தில் நந்தி உற்சவ விக்கிரகமாக செஞ்சு அந்த உற்சவ விக்கிரகத்தை காளை வாகனத்து மேலே வச்சு சுற்றி தூக்கி வருவாங்க. எல்லா கோயிலையும் சிவபுராணம் பாடி வருவாங்க. இன்றைக்கு நம்ம பாடுகிற பொழுது நல்ல வார்த்தைகளை உச்சரிக்கணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோவழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பன் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கிடர்கள் வெல்கன்னு வாழ்க வெல்க அப்படிங்கிறத சொன்னோம்னா இறைவனை வாழ்த்தினால் நாமும் வாழ்வோம். இறைவனை வெல்க என்றால் நாமும் வெல்லும்படியான நம்முடைய சொற்கள் எல்லாம் சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும்படியான சொற்களாக அமையும். ஆகையினால இன்றைக்கு அதை வழிபட வேண்டும். விரைவிலே குருவினுடைய அதிச்சார பயிற்சி இருக்கிறது. அதை உங்களுக்கு நினைவு கொள்ள வேண்டும். இன்றைக்கு 4/10/2025 8/10/2025 அன்றைக்கு குரு பகவான் கடகராசிக்கு அதிச்சாரமாக வரப்போகின்றார். உச்சம் பெறப்போகின்றார். ஒரு குறிப்பிட்ட நாட்களே அங்கே இருக்க போகின்றார். அதாவது 8/11/2025 இருந்து 21/12/2025 வரை கடகத்துக்குள் சஞ்சரிக்கின்ற பொழுது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு விரைவிலே இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி, குரு பயிற்சிக்கு ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னதாகவே குருவால் நன்மைகள் ஏற்பட நீங்களும் அந்த குருவையும் இன்றிலிருந்தே நீங்கள் வணங்கலாம். குரு வழிபாடும் நந்தி வழிபாடும் உங்களுக்கு நன்மை தருகிற நாள் என்பதை நினைவுறுத்தி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பக்கபலமாக இருப்பவர்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்கின்ற நாள். இன்று சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். பணி உயர்வு பற்றிய நல்ல தகவல் உங்களுக்கு வரலாம். உத்தியோகத்தில் 2 நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணி உயர்வு இன்று வருவதற்கான வாய்ப்பு உண்டு. புதனுடைய பார்வை உங்கள் ராசியில் இருப்பதனாலே இன்றைக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் நல்ல விதமாக நடைபெறும். ரிஷபராசினியர்களே, இன்று நந்தி வழிபாடு உங்களுக்கு நலம் சேர்க்கும் வழிபாடு. குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இன்றைக்கு தொழிலில் அதை செய்வோமா அல்லது புதிய தொழில் தொடங்கலாமா, நடக்கும் தொழிலை விட்டுவிட்டு வேறு லைனுக்கு நாம் செல்லலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைகளும் வெற்றி பெற நண்பர்களின் உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு 7-10 அதிபதியான குரு ராசியில் இருக்கின்ற பொழுது களத்திரஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் குரு. எனவே வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் உதிரி வருமானங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அது மட்டுமல்ல, இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், உத்தியோகத்திலே சில நல்ல மாற்றங்கள், இலாகா மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்ற பொழுது எதையும் நீங்கள் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும் நாள் என்பதனாலே நீங்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால் இன்று யோகம் உங்களுக்கு வந்து சேரும்.
சிம்மராசினியர்களே, ராசியிலேயே கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். உறவினர்கள் பகை அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை ஒன்று. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ வேண்டும் என்ற எண்ணம் இன்று நிறைவேறும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே விரையாதிபதி சூரியன். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் வரலாம். 10லே குரு இருப்பதனாலே பதவியில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதை உடனடியாக செய்ய இயலாது. 2லே செவ்வாய் இருக்கின்றார். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் வாக்கு வலிமை அதிகரிக்கும் என்பார்கள். எனவே கொஞ்சம் கோபம் உங்களுக்கு வரலாம். கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். எனவே இன்று நிதானமும் பொறுமையும் தேவைப்படுகின்ற நாள். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு குரு மங்கள யோகம் இருப்பதனாலே நல்ல சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறும். வேதனைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். வீடு மாற்றங்கள் நல்ல மாற்றமாக அமையும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். கட்டி முடிக்கப்பட்ட வீடு இன்றும் வாடகைக்கு விட முடியவில்லையே, அல்லது புதிதாக கட்டிய வீட்டில் குடியேற முடியவில்லையே என்றெல்லாம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கும். நல்ல நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அருமையான நாள், யோகமான நாள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாள். மேலதிகாரிகள் உங்களுக்கு நுணுக்கமான உங்களுடைய வேலைக்கான நுணுக்கத்தை எல்லாம் கற்றுக் கொடுப்பார்கள். குருவினுடைய பார்வை 2ல் பதிவதனாலே வாக்கு தனம் குடும்பம் என்ற இடம் புனிதமடைகின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட எடுத்த புது முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் நல்ல தகவலாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று சனி பிரதோஷம். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நந்தியம்பெருமானை வணங்குவது நன்மை தரும். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதனாலே இன்றைக்கு மனக்கிளேசங்கள் அகலும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் கூட்டாளிகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். வருமானம் உயர அவர்கள் வழிகாட்டுவார்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். அந்த மாற்றப்பட்ட பொறுப்பு உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் வரத்தான் செய்யும். 10ல் சூரியன் இருக்கின்றார். எனவே அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே கேது அடியெடுத்து வைத்திருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். திடீரென இடமாற்றங்களோ அல்லது உத்தியோக மாற்றங்களோ வரலாம். நீங்கள் எதிர்பாராத விதத்திலே சில மாற்றங்கள் வந்து மனக்கிளேசத்தை உருவாக்கும். வீண் விரயங்களுக்கு ஆட்பட நேரிடும். யாரேனும் உங்களுக்கு கடன் கேட்டு விண்ணப்பித்திருக்கலாம், அல்லது நீங்கள் யாருக்கேனும் கடன் கொடுப்பதாக இருந்திருக்கலாம். அந்த வழியில் உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கின்ற நாள். இருப்பினும் 2ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே கொஞ்சம் எண்ணங்களில் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் 6க்கு அதிபதி இருப்பதனாலே திடீரென உத்தியோகத்திலே ஒரு நல்ல வாய்ப்புகள் வரப்போகின்றது. வாங்கல் கொடுக்கல்களும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். இதுவரை உடல்நிலைகளுக்காக நீங்கள் ஒரு தொகையை செலவிட்டிருப்பீர்கள். மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இன்று மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்ற சிந்தனை இன்று வெற்றி பெறும். பொதுவாக பழைய வாகனங்கள் பழுதாகி நிறைய செலவு வைக்கிறது. எனவே வாட்டமாக இருக்கிறது. புது வாகனம் வாங்கலாமா அல்லது வேறு ஏதேனும் ஒரு புது முயற்சியில் ஈடுபடலாமா என்றெல்லாம் நீங்கள் மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீர்கள். அந்த மனக்குழப்பத்திற்கு இன்று விடுவு காலம் பிறக்கப் போகின்றது. குரு பார்வை இருப்பதனாலே தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. சனி பிரதோஷம் என்பதனாலே இன்றைக்கு நந்தியையும் வழிபட்டால் நல்லது நடக்கும். மீனராசி நேயர்களே, இன்று ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கின்ற நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு நாம் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும். 6ஆம் இடத்திலே கேது நிறைய விரயங்களை சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். கடந்த சில காலங்களாக வீண் விரயங்களும் வந்திருக்கலாம். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலமும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். விரயச்சனையின் ஆதிக்கம் நடைபெறுகின்ற பொழுது விரயத்தை கட்டுப்படுத்த இயலாது. இருந்தாலும் கூட மனக்கட்டுப்பாடு உங்களுக்கு அதிகம் தேவை. அதே நேரத்தில் 12ஆம் இடத்திலே ராகு. திடீரென பயணங்கள் உங்களுக்கு உருவாகலாம். வாகன பழுதுகளால் வாட்டங்கள் ஏற்படும்.
கைமாற்றாக வாங்கிய பணத்தை ஒரு சிலர் திருப்பி கொடுக்க முடியவில்லையே என்று கூட கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் இன்று உடல்நலத்தில் மிக கவனம் தேவைப்படுகின்ற நேரம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். பயணங்களை கூட ஒரு சிலர் மாற்றி அமைக்க நேரிடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.